ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அமாவாசை நல்லால முன்னோர்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். ரொம்ப சிவபெருமானியே போட்டி போட்டி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நம்மளை இந்த பூமிக்கு கொடுத்தவங்க நம்மளோட முன்னோர்கள். அவங்கள நாம் இந்த அமாவாசை நல்லால நாம் மறுக்கலாமா? மறுக்காதீங்க. நம்மளால முடிஞ்ச அவங்களுக்கு என்ன அவங்க நம்மளை வளர்த்து இந்த பூமிக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ள நாமளும் வாழ்ந்திருப்போம், கண்டிப்பாக வாழ்ந்திருப்போம். அவங்க வாழ்கிற காலத்தில் என்னெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ, இந்த காலத்தில் நாமளும் அதை செஞ்சு வச்சு நமக்கு அந்த மாதிரி எதுவும் அமையலைன்னா நம்மளால் என்ன முடியுமோ செஞ்சு வச்சு உணர்வுக்கு நம்ம வழிபாடு பண்ணணுங்க. எந்த காலத்திலும் மறந்துடாதீங்க. ஏன்னா முன்னோர்களுடைய ஆசை இல்லாமல் நம்ம இந்த உலகத்துக்கு வரல. நம்மளை இந்த பூமிக்கு கொடுத்தவங்களோட முன்னோர்கள். அவங்களுக்கு நன்றி கடனாக இந்த அமாவாசை நம்மளால் முடிஞ்ச என்ன உணவு செஞ்சுக்க முடியுமோ செஞ்சு வச்சு சாமி கொடுங்க. நம்மளால வீட்டில் இல்லாமல் நம்ம வெளியூருக்கு போயிட்டோன்னா அட்லீஸ்ட் அவங்க பேரில் யாருக்காவது 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. பிறகு வீட்டில் நீங்கள் சாமி கும்பிட்டாலும் அந்த அன்னப்பிரசாதம் கும்பிட்டதுக்கு அப்புறம் கொண்டு போய் ஒரு வாயில்லா ஜீவனுக்கு அன்னம் தர்மமாக வைங்க. சரிங்களா? தர்மக்காரங்களை பண்ணணும் நாம. பிறகு வீட்டுக்கிட்ட யாராவது யாசகம் கேட்டு வந்தால் முன்னோர்களுடைய பேரில் உங்களால் முடிஞ்ச காணிக்க கொடுங்க. ஒருவேளை சாப்பாடுக்கு சில பேர் காசு கேட்பாங்க, அது பகவான் தான் வரவேற்பார். அதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அன்னதான காணிக்கையாக 2 அன்னதானம் சாப்பிடணும்னு சொல்லி கொடுங்க. வளர்ச்சி, அதில் தான் நம்ம வளர்ச்சி இருக்குது. சரிங்களா? சிவபெருமானையே போட்டி அழகான இந்த அமாவாசை நல்ல நாளில் என்னோட முன்னோர்களுக்கு நான் கோடானு கோடி நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த மகளை பெற்றெடுத்து வளர்த்து இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. நான் இந்த உலகத்தை பொறுக்கணும்ன்றது நியதி. யார் வயிற்றில் பொறுக்கணும் ஆனால் சொல்லி அப்பந்தான் முடிவு பண்ணுவார் சிவபெருமான். அப்படி சிவபெருமான் முடிவு பண்ண என்னுடைய தாய் தந்தைக்கு இன்னார் வயசில் தான் இந்த மக பொறுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணார். பார்த்தீங்களா? அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த பூமிக்கு வரத்துக்கு காரணக்காரத்தை என்னுடைய அம்மா அப்பாவும் அப்புறம் அர்த்தநாரீஸ்வரர், இவருக்கு நான் கோடானு கோடி நன்றி நான் சொல்லுவேன். எனக்கு இந்த பூமிக்கு வந்ததுக்கு எனக்கு இந்த பூமியில் அம்மா அப்பா கொடுத்த பணி என்ன, அந்த பணியை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் செஞ்சு நிறைய புண்ணிய காரியங்களை சம்பாரிச்சு என்னுடைய அம்மா என்னோட பத்து தாய் தந்தைக்கும் என்னோட முன்னர்களுக்கும் எனக்குள்ள சாமிக்கும் பெருவழி அம்மா அப்புறம் அர்த்தநாரீஸ்வருக்கும் அனைத்து தேவர்களுக்கும் நான் புண்ணியம் சம்பாரித்து கொடுப்பேன். உங்களுடைய அன்பு தேவ மகள் என் விகாஷினி. கண்டிப்பாக பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். மறக்காம முன்னோர்களை நமஸ்காரம் பண்ணுங்க, நினைங்க. 90 வயசான முதியோர் கூட முன்னோர்கள் இருப்பாங்க. சரிங்களா? அப்போனா அவங்களும் கும்பிடணுன்றது நியதி. அப்போன்னா பார்த்துக்கோங்க. நம்முடைய இந்த இளம் வயதில் எத்தனை பேர் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருப்போம். சில பேர் முன்னோர்களுக்கு கும்பிட்றதே இல்லை, நினச்சி கூட பார்க்கறது இல்லை. அப்படி பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் முன்னோர்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் இருப்பாங்க. நம்ம தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டி சொல்லி எல்லாம் நம்ம நினைக்கணும். அதுக்கு தான் இந்த அமாவாசை நல்ல நாள். சரிங்களா? உங்களுக்கு இதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாரும் தெரியுங்க. சில பேர் காலப்போக்கில் மறந்துருக்கலாம். இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ கூட டைம் முடிஞ்சு போச்சா, நீங்கள் இன்னும் சாமி கும்பிடலையா, முன்னோர்கள் கும்பிடலையா, பரவாயில்லைங்க. நம்மக்கிட்ட உங்ககிட்ட பைசா இருக்கா, ஏதோ ஒரு அன்னதானம் யாருக்காவது, அட்லீஸ்ட் ஒரு நாய் ஜீவன் குட்டிக்காவது ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போடுங்க. அவங்க பேரில் மகள் விற்பாங்க. சிவபெருமானே போட்டி அவனோட சிவாய. திருச்சிற்றம்பலம். முன்னோர்களுக்கு நன்றியும். நிறைய புண்ணிய காரியங்களை சம்பாரிச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பெருமை சேர்த்துவேன். முன்னோர்களே ஆசி வழங்குங்கள் இந்த மகளுக்கும். நன்றி. சிவபெருமான்.